Hi, good evening. This is Dr. S. Maheshwari for NCRT in Tamil. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற கண்டென்ட் பயோடெக்னாலஜி பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸஸ் சேம் டாபிக் தான். அதுவும் சைட் ரீடிங் கூட சேம் தான். பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் டூல்ஸ் ஆஃப் ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி ஆரம்பித்தோம். அதாவது அதில் நாம் ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியேஸ், லிகேஸ், பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எப்படி டிஎன்ஏவோட ஃப்ராக்மெண்ட் எதை நாம் ஜாயின் பண்ண போகிறோமோ அந்த ஃப்ராக்மெண்ட்டை எப்படி எடுக்கிறோம் அது வரைக்கும் பார்த்தோம். முக்கியமான அடுத்த டூல் வந்து வெக்டார். நான் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன்னு சொல்லி நிறுத்தினேன். ஏன்னா வெக்டாரை நம்ம கொஞ்சம் ரொம்ப டீட்டெயிலாக படிக்க வேண்டியிருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வெக்டார்ஸும் அதுக்கப்புறம் அது எப்படி ஹோஸ்ட் பாடிக்குள்ளே அனுப்புகிறாங்க அதை பற்றியும் பார்ப்போம். இப்போ குளோனிங் வெக்டார்ஸ். You know that plasmids and bacteriophages have the ability to replicate within bacterial cells independent of the control of chromosomal DNA. Bacteriophages, because of their high number per cell, have very high copy numbers of the genome within the bacterial cells. Some plasmids may have only 1 or 2 copies per cell, whereas others may have 15 to 100 copies per cell. Their number can go even higher. If you are able to link an alien piece of DNA with a bacteriophage or a plasmid DNA, we can multiply its number equal to the copy number of the plasmid or bacteriophage. Vectors used at present are engineered in such a way that they help easy linking of foreign DNA and selection of recombinant from non-recombinant. இந்த பேராகிராஃபில் அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ வெக்டார்ஸ்னால் என்னெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னாங்க இல்லையா? எப்படி மலேரியல் பாரசைட்டுக்கு இது மஸ்கிட்டோ எப்படி வெக்டாராக இருக்கு அப்படிலாம் படித்தோம். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, யூஷுவலாக ஒரு பிளாஸ்மிட் தான் என்னன்னு தெரியும். அது நான் இங்கேயும் சொல்லியிருந்தேன். பாக்டீரியாக்குள்ளே இருக்கிற எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ. அது ஒரு ஸ்ட்ரக்சர். அது மெயின் ஜீனோம்ல இருந்து கட்டாய் குட்டி குட்டியாக ஃபார்ம் ஆகிற ஒரு விஷயம். ஸோ ஒரு பிளாஸ்மிடோ இல்லை பாக்டீரியோஃபேஜோ ஹஸ் காட் அ கெப்பாசிட்டி டு மல்டிபிள் காப்பீஸை மல்டிப்ளை பண்ணிக்கிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, மெயின் ஜீனோமை டிபெண்ட் பண்ணாமல். ஓகே, இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்த பாயிண்ட்டு, பாக்டீரியோஃபேஜ் வந்து இன்னும் கூட நிறைய காப்பி நம்ம நிறைய மல்டிப்ளை பண்ணிக்குது கம்பேர் டு நம்ம பிளாஸ்மிடோட. பட் சம் பிளாஸ்மிட்ஸ் கம்மியாக கொடுத்தா கூட சில பிளாஸ்மிட் 15 to 100 காப்பீஸ் வரைக்கும் கூட மல்டிப்ளை பண்ணிக்குது. ஸோ இதை விட கூட கொஞ்சம் அதிகமாகவும் போகிற ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ என்ன யோசிக்கிறாங்கன்னா, இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜியில் நாம் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஃபாரின் டிசைரபிள் டிஎன்ஏவை இந்த ரெண்டுத்தில் எதுனா ஒன்றுத்தோட லிங்க் பண்ணி விட்டால் ரொம்ப அழகாக அது மல்டிப்ளை பண்ணிட்டு போக போகுது. இதை கூடவே அதுவும் மல்டிப்ளை ஆகுமே அப்படின்னு யோசிச்சு தான் இந்த டெக்னிக் உள்ள வராங்க. இன்னைக்கு தேதிக்கு வெக்டார்ஸ் யூஸ்ட் அட் ப்ரெசென்ட் ஆர் என்ஜினியர்ட் இன் சச் அ வே தட் தே ஹெல்ப் ஈஸி லிங்கிங் ஆஃப் அ ஃபாரின் டிஎன்ஏ. இன்னைக்கு தேதிக்கு ரொம்ப ஈஸியாக லிங்க் பண்ணியிருக்கிற ஃபாரின் டிஎன்ஏ மல்டிப்ளை ஆகுது. அதுவும் இல்லாமல் நமக்கு நிறைய மார்க்கர்ஸ் இருக்குது செலக்டபிள். ஈஸியாக ரீகம்பைன் ஆன பிளாஸ்மிட் இருக்கிற பாக்டீரியாவையோ நான் ரீகாம்பின் அதாவது சேராத, தட் இஸ் நம்ம அனுப்பின அந்த ஃபாரின் டிஎன்ஏ உள்ள ஜாயின் ஆகாத இருக்கிற பாக்டீரியல் செல்லையும் ஈஸியாக பிரித்து எடுக்கிற டெக்னிக்கும் இன்னைக்கு தேதிக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வராங்க இந்த பேராகிராஃபில். அடுத்தது என்ன சொல்றாங்க பார்ப்போம். The following are the features that are required to facilitate cloning into a vector. இப்போ origin of replication, ORI site அப்படின்னு சொல்றோம். This is a sequence from where replication starts and any piece of DNA when linked to this sequence can be made to replicate within the host cell. This sequence is also responsible for controlling the copy number of the linked DNA. So, if one wants to recover many copies of the target DNA, it should be cloned in vector whose origin support high copy number. So, ஒரு ORI சைட் இல்லைன்னா நாம் இந்த லிகேட் தட் இஸ் ஃபாரின் டிஎன்ஏ உள்ளே அனுப்புறதே வேஸ்ட் தான். இவன் இருந்தால் மட்டும்தான் அந்த ரெப்ளிகேஷன் நடக்கும். ரெப்ளிகேஷன் நடக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய காப்பி கிடைக்கிறதுக்கு காப்பி நம்பரை சப்போர்ட் பண்ணுற முக்கியமான ஒரு ஆளும் இவனோட தான் இருக்கான்.
ஸோ இவங்க 2 பாயிண்ட். ஒண்ணு ரெப்ளிகேட் ஆகணும். இன்னொன்னு நிறைய காப்பி நம்பர் வர்றத இந்த ஆர்ஏ சைட் கண்ட்ரோல்ல வச்சிருக்கு. அடுத்தது செலக்டபிள் மார்க்கர். செலக்டபிள் மார்க்கரா இங்க 2 ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் இருக்கு. பார்ப்போம். In addition to ORI, the vector requires a selectable marker which helps in identifying and eliminating non-transformant and selectively permitting the growth of the டிரான்ஸ்ஃபார்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன குழப்பம் வரும். இவங்க என்ன சொல்ல ரீகாம்பினன்ட்னா என்ன, நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட்னா என்ன, இந்த குழப்பம்லாம் இருக்கு. இப்போ நான் இங்கே எழுதுறேன். ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ இதுதான் ஒரு பிளாஸ்மேட். இதில் இப்போ இவன் வந்துட்டான். இவன் வந்து ரீகாம்பினன்ட். ஓகேவா? நான் ரீகாம்பினன்ட், just a second. ஓகே, நான் ரீகாம்பினன்ட் அப்படின்னு சொன்னா என்னன்னா இப்படியே இருக்கான். நம்ம போட்ட அந்த ஃபாரின் டிஎன்ஏ இவனோட லிகேட், தட் இஸ் இவனோட ஜாயின் ஆகலை. திஸ் இஸ் ரீகாம்பினன்ட் அண்ட் நான் ரீகாம்பினன்ட். இப்போ இவங்க சொல்ல வந்தது டிரான்ஸ்ஃபார்மெண்ட் நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். இப்போ இந்த செல்லுக்குள்ள, தட் இஸ் இவனை ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ள போட்டாச்சு, ஹோஸ்டுக்குள்ள. இவனையும் ஒரு பாக்டீரியல் செல்லுக்குள்ள போட்டாச்சு, தட் இஸ் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ இந்த செல்லு பாக்டீரியல் செல்லுக்குள்ள போயாச்சு. இந்த பிளாஸ்மேட் பாக்டீரியல் செல்லுக்குள்ள போயாச்சு. இவன் பேரு டிரான்ஸ்ஃபார்மெண்ட். இவன் பேரு நான் டிரான்ஸ்ஃபார்மெண்ட். ஓகேவா? குழப்பம் இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ selectively permitting the growth of the transformant. Transformation is a procedure through which a piece of a DNA is introduced into a host bacterium. You will study the process in subsequent section. Normally, the genes encoding resistant to antibiotics such as ampicillin, chloramphenicol, tetracycline, or kanamycin, etc. are considered useful selectable marker for E. coli. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பேராகிராஃபில் இப்போ இருக்கிற இந்த செலக்டபிள் மார்க்கர் இருக்குல்ல, தட் இஸ் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்ட் சைட்டு, டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட், தட் இஸ் ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் சைட்டு நமக்கு இந்த அதாவது எதுக்குள்ள ரீகாம்பினன்ட் இந்த டெக்னாலஜியில் இந்த ஃபாரின் டிஎன்ஏ எதில் அட்டாச் ஆகிருக்கு, எதில் அட்டாச் ஆகில்லைன்னு பிரித்து எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸாக இருந்தாலும் இந்த செலக்டபிள் மார்க்கர் இருக்கிறதுனால தான் இது சாத்தியப்படுது. நம்பர் 1. நம்பர் 2, transformation is a procedure through which a piece of DNA is introduced into host. அதான் சொல்லியாச்சு. நார்மலி இந்த ஜீன் என்கோடிங், இப்போ உங்களுக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் such as ampicillin, that is chloramphenicol, tetracycline or kanamycin. ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் எல்லாம், தட் இஸ் இந்த கேனாமைசின், அது எல்லாமே கூட முக்கியமாக ரொம்ப யூஸ்ஃபுல் செலக்டபிள் மார்க்கராக இருக்குது. ஜென்ரலாக இருக்கிற ஈகோலையில் இந்த விஷயங்கள், தட் இஸ் இந்த ரெசிஸ்டன்சி அகேன்ஸ்ட் இதுக்கெல்லாம் வந்து இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கெல்லாம் ரெசிஸ்டன்சி இல்லை அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இந்த பேராகிராஃபில். அடுத்தது குளோனிங் சைட்ஸ் அதெல்லாம் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த PBR 322 பற்றி கொஞ்சம் படிப்போம். இப்போ PBR 322 அப்படின்னு சொன்னாலே பி அப்படிங்கிறது பிளாஸ்மேட், பிங்கிறது பாலிவர் அண்ட் ஆருங்கிறது ராட்ரிக்ஸ். 322 அப்படிங்கிறது வந்து அவங்க ஸ்ட்ரெயின் நம்பர். ஸோ இது ரெண்டும் இதை கண்டுபிடிச்சவங்களோட, இதை டிசைன் பண்ணவங்களோட பேர். இந்த பிளாஸ்மேடே டிசைன் பண்ண பிளாஸ்மேட், இது ஒரிஜினல் இல்லை. ஏன்னா இதில் எத்தனை மைக்ரோப்ஸோட நேம் இருக்குது பாருங்கள், அதனுடைய சீக்வென்ஸ் எல்லாம் எடுத்து தான் போட்டிருக்கு. இப்போ இதனுடைய பேர் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குவோம். ஹிண்ட், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சே, இது நம்ம ஏற்கனவே HINன்னா நம்ம ஃபஸ்ட்டே படிச்சுட்டோம். அடுத்தது BAM H1, பேசிலஸ் அமைலோலிக்யூஃபேஷியன்ஸ். SAL1, Streptomyces albus, and PVU2, Proteus vulgaris. இங்கு PVU1 இங்க இருக்கு. அடுத்தது PST, Providentia stortii. E. cori நமக்கு தெரியும், Escherichia coli. and CLA, CLA1, Caryophanon latum. அதுக்கப்புறம் ஹிண்டு நம்ம பார்த்தாச்சு.
இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் நியூக்ளியேஸ் சைட்டு. ப்ளஸ் இங்கே இந்த ஓரி ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் அண்ட் ராப் ரெப்ரெசர் ஆஃப் அ ப்ரைமர், இங்கே அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஈகோலை குளோனிங் வெக்டார் PBR322 ஷோயிங் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் ஹிண்ட் 3 ஈகாரி 1 ஈகாரி 1 ஈகோரின்னு சொல்ல ECOR 1 BAMH1 SAL1 PVU2 PST1 CLA1 ORI and antibiotic resistant genes AMP ampicillin and TET tetracycline. ROB codes for the protein involved in the replication of the plasmid. So repressor of primer எதுக்குன்னா இந்த protein codes for the protein involved in the replication, இந்த பிளாஸ்மிடோட ரெப்ளிகேஷனுக்கு தேவைப்படுற புரோட்டீன்கான கோடை கண்ட்ரோல் பண்ற ஆளாக இவன் இருக்கான். ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஒரு ஐடியா அபவுட் திஸ் பிளாஸ்மிட். இப்போ நாம குளோனிங் சைட் பற்றி படிப்போம். இன் ஆர்டர் டு லிங்க் த ஏலியன் டிஎன்ஏ த வெக்டார் நீட்ஸ் டு ஹாவ் வெரி ஃபியூ preferably single recognition site for the commonly used restriction enzyme. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குளோனிங் பண்ணுறோம்னா ஒரு ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை கொண்டு போய் இன்சர்ட் பண்ணுறோம். ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணும்போது ஒரே ஒரு ரெகக்னிஷன் சைட், இப்போ இன்சர்ட் பண்ணுற டிஎன்ஏவை ரெகக்னைஸ் பண்ணிக்கிற சைட்டு ஒன்று தான் இருக்கணும். மோர் தென் ஒன்று இருந்தால் குழப்பம் வந்துடும், எதை ரெப்ளிகேட் பண்ணுறதுங்கிற குழப்பம் வந்துடும். அதுதான் இங்கே படிக்க போகிறோம். And presence of more than one recognition sites within the vector will generate several fragments which will complicate the gene cloning. The ligation of alien DNA is carried out at a restriction site present in one of the two antibiotic resistant gene. For example, you can ligate a foreign DNA at the BAMH1 site of tetracycline resistant gene in a vector PBR322. The recombinant plasmid will lose tetracycline resistance due to the insertion of foreign DNA, but can still be selected out from non-recombinant one by plating the transformant on tetracycline containing medium. The transformant growing on ampicillin containing medium are then transferred on the medium containing tetracycline. The recombinant will grow in ampicillin containing medium but not on that containing tetracycline. But non-recombinant will grow on the medium containing both the antibiotics. In this case, one antibiotic resistant gene helps in selecting the transformant, whereas the other antibiotic resistance gene gets inactivated due to insertion of alien DNA and helps in selection of recombinant. இந்த பேராகிராஃப் தான் எப்பவுமே உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் படிக்கிறதுக்கு. I'll just explain. இப்போ நம்ம ரிகக்னிஷன் சைட் அப்படிங்கிறது ஒன்று தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா குழப்பம் வரும் நிறைய இருந்தால். அதே மாதிரி நம்ம இப்போ இன்சர்ட் பண்ணுற ஒரு ஃபாரின் டிஎன்ஏ எங்கே போய் அட்டாச் ஆகும்னா ஏதாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ஜீன் கிட்ட தான் அது லிகேட் ஆகும், தட் இஸ் ஜாயின் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த PBR322ல இந்த BAM1 பேசிலஸ் அமிலோலிக்யூஃபேஷியன்ஸ் கிட்ட இது ஃபிக்ஸ் ஆகுது. அப்போது இங்கேனா இங்கே யார் இருக்காங்கன்னா டெட்ராசைக்ளின் இருக்காங்க. அப்போது இப்போ ஒரு ஃபாரின் டிஎன்ஏ வந்து இப்போ இங்கே லிகேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃபாரின் டிஎன்ஏ லிகேட் ஆயிடுச்சுன்னா இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்ட் ஜீனு போயிருச்சு, அது இன்ஆக்டிவேட் ஆகிடும், ஆக்டிவேட் ஆகாது. ஆனால் ஆம்பிசிலின் ரெசிஸ்டன்சி ஆக்டிவேட் ஆகும். இப்போது இதுதான் இவன் எப்படி கொடுத்துருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்கே வரைகிறேன். இது வந்து ஒரு பெட்ரி பிளேட். இந்த பெட்ரி பிளேட்டில் உங்களுக்கு டெட்ராசைக்ளின் இருக்குது. இப்போது இருக்கிற அத்தனை பிளாஸ்மேட்ஸ் இப்போது இதில் வந்து ஒரு பாக்டீரியல் செல்லை போடுறாங்க. இந்த பாக்டீரியல் செல்லெல்லாம் இதுக்குள்ளே போட்டிருக்காங்க. இதில் உங்களுக்கு லிகேட் ஆனது ஆகாதது எல்லாம் வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இவன் மட்டும் லிகேட் ஆகிருக்கான்.
ஓகே. இவனையும் லிகேட்ல வச்சுக்கலாம். இவன் லிகேட் ஆகல. தட் இஸ் இவன்ல ஃபாரின் டிஎன்ஏ ஜாயின் ஆகல. ஸோ இவன் ஒண்ணுல லிகேட் ஆயிருக்கு. தட் இஸ் ஜாயின் ஆயிருக்கு. இது ஒண்ணுத்துல ஜாயின் ஆயிருக்கு. இப்போ இவன் வந்து ரீகாம்பினன்ட், இவன் ரீகாம்பினன்ட், இவன் பேரு டிரான்ஸ்ஃபார்மன்ட், இவன் பேரு டிரான்ஸ்ஃபார்மன்ட், இவன் பேரு நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். இவங்கள எல்லாமே டெட்ராசைக்ளின் இருக்கிற மீடியம்ல போட்டா என்ன ஆகும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தா என்ன நடக்கும்னா, இப்ப பாருங்க, இவன் டெட்ராசைக்ளின் இருக்கிற ஏரியால அட்டாச் ஆனதுனால, இவனோட பவர் போயிருச்சு. ஸோ டெட்ராசைக்ளினை எதிர்த்து வளரும் பவர் இவனுக்கு இல்ல. ஸோ இந்த மீடியம்ல இவன் மட்டும் வளருவான். ஸோ திஸ் ஃபெலோ அலோன் க்ரோஸ். இவன் வந்து நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். ஓகே, நான் ரீகாம்பினன்ட். இவங்க 2 பேரும் டோன்ட் க்ரோ, தே டோன்ட் க்ரோ இப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இப்போ இது டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்சி போயிருச்சு இல்லையா? அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தது இவனை எடுத்து இவங்க என்ன பண்றாங்க, ஆம்பிசெல்லின் இருக்கிற ஒரு இதுல போடுறாங்க. இது வந்து ஆம்பிசெல்லின். இதுல இப்போ நம்ம ஆளுங்க 2 பேர் 3 பேரையும் போடுவோம். ஓகே, ஸோ இதுக்குள்ள ஓகே, இவங்க 2 பேர் இருக்காங்க. ஓகேவா? இப்போ இவன் பேர் வந்துட்டு ரீகாம்பினன்ட், டிரான்ஸ்ஃபார்மன்ட், இவன் டிரான்ஸ்ஃபார்மன்ட், இவன் நான் டிரான்ஸ்ஃபார்மன்ட். இப்போ இந்த ஆம்பிசெல்லின்ல போட்டா இவனும் வளருவான், இவனும் வளருவான், எல்லாருமே வளர்றாங்க. ஸோ முக்கியமா இவன் வளர்றான். இவங்க 2 பேரும் வளர போறாங்க ஆம்பிசெல்லின்ல. ஏன்னா ஆம்பிசெல்லின் ரெசிஸ்டன்சி ஜீன் அங்க டிஸ்டர்ப் ஆகல. So the recombinant will grow in amphisilin containing medium but not on that containing tetracycline. But non-recombinant will grow on both the medium containing both the antibiotics. In this case, one antibiotic resistant gene helps in selecting the transformant. So இதை வச்சு ஓகே, இவனுக்குள்ள ரீகாம்பினன்ட் உள்ள போயிருச்சு. தட் இஸ் ஒரு ஒரு ஃபாரின் டிஎன்ஏ உள்ள அட்டாச் ஆயிருச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதுதான் இந்த பேராகிராஃப்ல அவங்க சொல்ல வர்றது. அதுக்காக தான் இந்த செலக்டபிள் மார்க்கர்ஸ். ஓகே, அடுத்தது செலெக்ஷன் ஆஃப் ரீகாம்பினன்ட் டியூ டு, இங்கே ஒரு லைன் நான் மறந்துட்டேன், inactivated due to insertion. That is, gene gets inactivated due to insertion of alien DNA helps in selection of recombinant. இப்போ இந்த டெட்ராசைக்ளின் ரெசிஸ்டன்சி வந்து இன்ஆக்டிவேட் ஆயிருச்சு டோட்டலாக, அது ஒர்க்கே பண்ணலை. அதுக்காக இப்போ இது ரொம்ப ஒரு லெபோரியஸ் ப்ராசஸ், ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் பிரித்து எடுக்கிறது. இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ப்ராசஸ் வந்துருச்சு, அதை நம்ம படிப்போம். Selection of recombinant due to inactivation of antibiotic is a cumbersome procedure because it requires simultaneous plating on 2 plates having different antibiotics. Therefore, alternative selectable markers have been developed which differentiate recombinant from non-recombinant on the basis of their ability to produce color in the presence of chromogenic substrate. In this, recombinant DNA is inserted within the coding sequence of an enzyme beta galactosidase இருக்கிற இடத்துல இப்போ இன்சர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இது வரைக்கும் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, இது ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ். இப்போ நமக்கு ஏதோ ஒரு கெமிக்கலை ஊற்றுனோம்னா நமக்கு ஒன்று ஒரு அதாவது ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்கிறதெல்லாம் ஒரு கலர்லேயும் நான் ரீகாம்பினன்ட்லாம் ஒரு கலர்லேயும் தெரிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு போகலாம் இல்லையா? இப்போ நம்ம அதுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறது என்னென்னா பீட்டா கேலக்டோசிஸ். ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ண பிறகு சீக்வன்ஸ் இது என்ன பண்ணுதுன்னா, இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் என்சைமோட ஏரியாவில் அட்டாச் பண்ணி அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணாமல் பார்த்துக்குது. அதுதான் பண்ணுது, அதை டிஸ்டர்ப் பண்ணிருச்சு. This results into inactivation of the gene for synthesis of this enzyme, which is referred to as insertional inactivation. இது எக்ஸாம் கொஸ்டின் கூட. ஸோ பீட்டா கேலக்டோசிடேஸ் இன்சர்ஷனல் இன்ஆக்டிவேஷன் ஏன் சொல்கிறாங்கன்னா, உள்ள வந்து ஃபாரின் டிஎன்ஏ உள்ள வந்தோடனே இந்த என்சைம் ப்ரொடக்ஷன் அவுட் ஆயிருச்சு. The presence of a chromogenic substrate gives blue colored colonies if the plasmid in the bacteria does not have an insert. இங்க insert அப்படிங்கிறது என்னன்னா ஃபாரின் டிஎன்ஏ.
Presence of insert result in insertional inactivation of the beta galactosidase gene, and the colonies do not produce any color. These are identified as a recombinant colonies. So இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சர்ட் ஆனது தட் இஸ் ஃபாரின் டிஎன்ஏல இருந்தது எல்லாமே ப்ளூ கலர் ஆகவும் இந்த பீட்டா கேலக்டோசிடேஸ் இவன் டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணதுனால இப்போ நார்மலா இருக்கிறதெல்லாம் ஒயிட் கலர்லயும் தெரியும். தட் இஸ் உங்களுக்கு ரீகாம்பினன்ட் ஆனதெல்லாம் ஒயிட் கலர்லயும் கலர்லெஸ் ஆகவும் எதுலையுமே ஃபாரின் டிஎன்ஏ உள்ள போகாததெல்லாம் ப்ளூ கலர்லயும் தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு டெட்ராசைக்ளின்ல வளர்த்து ஆம்பிசிலின்ல வளர்த்து அதெல்லாம் வர கஷ்டத்தை விட திஸ் இஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்க இப்போ இன்னைக்கு தேதிக்கு நம்ம யூஸ் பண்ற செலக்டபிள் மார்க்கர் இந்த ஒரு என்சைம் வச்சு தான். அடுத்தது வெக்டார்ஸ் ஃபார் குளோனிங் ஜீன்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். இப்போ வெக்டார்ஸாக நம்ம அங்கெல்லாம் அழகா அப்படி ஒரு டிஎன்ஏ பிளாஸ்மிட் வெக்டாரை பார்த்தோம். இப்போ யூ மே பி சர்ப்ரைஸ்ட் டு நோ that we have learned the lesson of transferring genes into plants and animals from bacteria and viruses which have known this for ages. How to deliver genes to transform eukaryotic cell and force them to do what the bacteria or viruses want. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் பாக்டீரியாக்குள்ள அனுப்பி அதை எப்படி பண்றது அப்படின்னு. இன்னைக்கு வெக்டார்ஸ் ஃபார் குளோனிங் ஜீன்ஸ் இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு என்னத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்காலமா பாக்டீரியோஃபேஜ் அங்கே போய் நிறைய வளருது. ஸோ வைரஸ் நம்ம உடம்புல போனாலும் எக்கச்சக்கமாக மல்டிப்ளை ஆகுது. பாக்டீரியா உள்ளே போனால் எக்கச்சக்கமாக மல்டிப்ளை ஆகுது. இதெல்லாம் ஈஸியாக நடக்கிற கதை. ஸோ அதுக்குள்ளேயே அனுப்புனா எப்படி அது கொண்டு போகிற டிஎன்ஏ எப்படி உள்ளே போய் மல்டிப்ளை ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. நாம் இங்கே பேக்கெல்லாம் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டில் படித்தோம். அங்கே போய் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. For example, Agrobacterium tumefaciens, a pathogen of several dicot plant, is able to deliver a piece of DNA known as tDNA to transform normal plant cell into tumor and direct these tumor cell to produce the chemicals required by the pathogen. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ஆக்ரோபாக்டீரியம் டியூமிஃபேஷியன்ஸ், இங்கே வந்து டியூமர் இன்டியூசிங் பிளாஸ்மிட் ஒரு ஆள் இருக்கான். இந்த பிளாஸ்மிட்குள்ளே அவன் என்ன பண்ணுறான்னா ஒரு செடிக்குள்ளே போனான்னா ரொம்பவே ஒரு பேத்தோஜன் இது ஒரு செடிக்குள்ளே போய் பெரிய கால் ஃபார்மேஷன் ஒரு பெரிய கட்டியை ஃபார்ம் பண்ண டியூமரை ஃபார்ம் பண்ணிடுறான். இப்போ இந்த டியூமர் ஃபார்ம் ஆகிற அந்த ஜீனில் நம்ம வச்சிருக்கிற இந்த ஏலியன் டிஎன்ஏவை இப்போ லிங்க் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே அந்த டியூமர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளருதோ அதே மாதிரி இந்த ஏலியன் டிஎன்ஏவும் செடிக்குள்ளே பரவிட்டு போகும் இல்லையா, அதுக்காக இவங்க யூஸ் பண்ணுறாங்க agrobacterium. So transform normal cell, plant cell into a tumor and direct these tumor cells to produce the chemical. So இவன் தேவையை நம்ம என்ன ஒரு செடிக்கு அனுப்பணும், எந்த ப்ரோட்டீன் அனுப்பணும்னு நினைக்கிறோமோ அதை சிந்தசைஸ் பண்ணுற அந்த ஜீன் கோடிங்கை உள்ளே அனுப்பிட்டா இந்த டியூமர் பரவும்போது அதுவும் அழகாக கெமிக்கலும் உள்ளே போயிடும். ரிக்வயர்ட் பை த கெமிக்கல் ரிக்வயர்ட் பை த பேத்தோஜன், அதாவது அந்த பேத்தோஜனை கொள்றதுக்கானதோ இல்லை பிளான்ட் வளர்றதுக்கானதோ ஏதோ ஒன்று அனுப்புறது. Similarly, the retroviruses in animals have the ability to transform normal cell into cancerous cell. A better understanding of the art of delivering genes by pathogen in their eukaryotic host has generated knowledge to transform these tools of pathogens into useful vectors for delivering genes of interest to human. அதே மாதிரி ரெட்ரோவைரஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் காசிங் கேன்சர். அதை அப்படியே கொஞ்சம் நல்லிஃபை பண்ணிட்டு அதுக்குள்ளே இந்த ஜீனை தூக்கி இன்சர்ட் பண்ணுறோம். தட் இஸ் ஏலியன் டிஎன்ஏவோட உள்ளே அனுப்புனோம்னா கேன்சர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பரவுற மாதிரி நம்ம அனுப்புகிற அந்த கெமிக்கல் அசால்ட்டாக உடம்புக்குள்ளே போகும். ஸோ இதெல்லாம் பேத்தோஜெனிக் ஃபார்மை எப்படி நல்ல வழியில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இது. The tumor inducing plasmid of Agrobacterium tumefaciens has now been modified into a cloning vector which is no more pathogenic to the plant but is still able to use the mechanism to deliver gene of our interest into a variety of plants. Similarly, retroviruses have also been disarmed and are now used to deliver desirable gene into animal cells. So, once a gene or a DNA fragment has been ligated into a suitable vector, it is transferred into a bacterial, plant or animal host where it is multiplied. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா பேத்தோஜனாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு
இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணப்படுகிறது. ஸோ எப்பவுமே ஒரு ஒரு ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை ரெடி பண்ணிட்ட பிறகு அதை பாக்டீரியாக்குள்ள அனுப்புறதோ, பிளான்ட்டுக்குள்ள அனுப்புறதோ, அனிமல்ஸ்குள்ள அனுப்புறதோ இன்னைக்கு தேதிக்கு கொஞ்சம் ஈஸியான விஷயமாக மாறிவிட்டு. ஸோ பிளாஸ்மிட் வெக்டாரும் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமலுக்கு அனுப்புகிற வெக்டார்ஸும் நம்ம இப்போ பார்த்தோம். அடுத்ததாக கம்பீட்டன்ட் ஹோஸ்ட். இப்போ நம்ம ரீகம்பைன் பண்ண அந்த கண்டென்ட் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஹோஸ்ட்டுக்குள்ளே அனுப்புகிறோம், அதுக்கு என்னென்ன டெக்னிக் வச்சுருக்கோம் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். Competent host for transformation with recombinant DNA. Since DNA is hydrophilic molecule, it cannot pass through cell membrane. Why? வைனா இது தெரிஞ்ச விஷயம் தானே. செல் மெம்பரேன்ல என்ன இருக்கு? பைலிப்பிட் லேயரு, ரெண்டு பக்கமும் புரோட்டீனு. ஸோ அது வழியா உங்களுக்கு டிஎன்ஏ போகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா டிஎன்ஏ வந்து ஹைட்ரோஃபிலிக், தண்ணியோட மிசைபிலிட்டியோட இருக்கிற ஒரு ஆளு. இப்போ லிப்பிடோட மிசைபிலிட்டி அதுதான் நடக்குது. In order to force bacteria to take up the plasmid, the bacterial cell must first be made competent to take up a DNA. ஸோ இப்போ அந்த டிஎன்ஏவை ஒரு பாக்டீரியாக்குள்ளே அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த பாக்டீரியாவை இப்போ நம்ம ரெடி பண்ணணும் இந்த டிஎன்ஏவை எடுத்துக்கிறதுக்கு. This is done by treating them with a specific concentration of a divalent cation such as calcium யூஸ் பண்ணி, which increases the efficiency with which DNA enters the bacterium through pores in its cell wall. Okay, so இப்போ divalent cation யூஸ் பண்ணி ஈஸியாக அந்த செல் வாலில் இருக்கிற பெப்டிடோகிளைக்கன் செல் வால் பாக்டீரியாவில் அந்த போர் வழியாக உள்ளே போகுது. Recombinant DNA can then be forced into such cells by incubating the cell with recombinant DNA on ice, followed by placing them briefly at 42 degrees C and then putting them back on ice. This enables the bacteria to take up the recombinant DNA. First, அதை treating with cation, அதாவது calcium. ஸோ அந்த எஃபிஷியன்சி கொஞ்சம் ஈஸியாக உள்ளே போகுது. செல்வால் வழியாக போர் வழியாக உள்ளே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இவனை நல்லா ஐஸில் போடுறது. அந்த இதுவை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ இருக்குது ஐஸில் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக மைல்டாக 42 டிகிரி சீட்டில் அப்படியே சும்மா அப்படி வச்சு எடுத்து திருப்பியும் ஐஸில் போட்டு அதுக்குள்ளே பாக்டீரியாக்குள்ளே இப்போ போகுது. இது ஒரு டெக்னிக். அடுத்தது, this is not the only way to introduce alien DNA into host cell. In a method known as microinjection, recombinant DNA is directly injected into the nucleus of an animal cell. ஸோ இப்போ இன்ஜெக்ட் பண்ணுறாங்க, மைக்ரோ இன்ஜெக்ஷன் வழியாக அனிமல் செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணுறது. இன்னொரு மெத்தடில் பார்த்தீங்கன்னா, in another method suitable for plants, இதெல்லாம் எக்ஸாம் கொஸ்டின், cells are bombarded with high velocity microparticles of gold or tungsten coated with DNA into a method known as biolistics or gene gun method. ஸோ இப்போ நமக்கு அந்த ஏலியன் டிஎன்ஏவோட அப்படியே இந்த கோல்டோ இல்லை டங்ஸ்டனோ கவர் பண்ணி அது வழியாக அனுப்புகிறாங்க. அதை போட்டு இட் இஸ் இன்டு பிளான்ஸ்க்கெல்லாம் இந்த மைக்ரோ பார்ட்டிக்கலோட சேர்த்து அனுப்புகிறாங்க. And the last method uses disarmed pathogen vectors. இப்போ நாம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, டிஐ பிளாஸ்மிட்ஸ் வழியாகவோ இல்லை அப்படியே வைரஸோட கேன்சர் காசிங் which when allowed to infect the cell transfer the recombinant DNA into the host. இந்த மெத்தட். இதில் இன்னும் கூட ஒரு மெத்தட் இருக்குது, எலக்ட்ரோபொரேஷன் மெத்தட்னு சொல்லிட்டு. இதில் அப்படியே ஒரு மைன்யூட்டாக டெம்பரவரி போர்ஸ் பிளாஸ்மா மெம்பரேனில் ரெடி பண்ணி அது வழியாகவே உங்களுக்கு ஒரு லைசோசைம் ஒரு கால்சியம் குளோரைடை போட்டு அனுப்புறது. இந்த நமக்கு இங்கே கொடுக்கல. ஸோ மைக்ரோ இன்ஜெக்ஷன், பயோலிஸ்டிக் மெத்தட், எலக்ட்ரோபொரேஷன் டெக்னிக், அதுக்கப்புறம் இந்த ஜீன் கன், பயோலிஸ்டிக் சார்ஜன். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் ஹோஸ்ட்டுக்குள்ளே ரீகாம்பினன்ட் டிஎன்ஏவை அனுப்பிட்டாங்க. ஸோ now that we have learnt about the tools for constructing recombinant DNA, let us discuss the processes facilitating recombinant DNA technology. ஸோ இப்போ எல்லா டூல்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இந்த டூல்ஸ் தான் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு கட் பண்ணுற ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோநியூக்ளியஸ், அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற லிகேஸு, பாலிண்ட்ரோமிக் சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் எப்படி டிஎன்ஏயோட ஃப்ராக்மெண்ட்டை எடுக்கிற ஜெல் எலக்ட்ரோஃபோரேசிஸ், அதுக்கப்புறம் அட்டாச் பண்ணுற வெக்டாராக இருக்கிற பிளாஸ்மிட், ரொம்ப சூட்டபிளாக இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க PBR 322 பற்றின டீட்டெயில் அதெல்லாம் பார்த்தாச்சு.
அதுக்கப்புறம் எப்படி அவங்க கம்பீட்டன்ட் ஹோஸ்ட்டுக்குள்ள அனுப்புறாங்க, பாக்டீரியாக்குள்ள எப்படி அனுப்புறாங்க, எந்தெந்த மெத்தட் ஜீன் கன்னோ, இல்ல எலக்ட்ரோபொரேஷனோ, இல்ல மைக்ரோ இன்ஜெக்ஷனோ, இல்ல கால்சியமை யூஸ் பண்ணி அது ஒரு ஈஸி பண்ணி அந்த போர் வழியா அனுப்பி, அதுக்கப்புறம் நல்லா ஐஸ்ல போட்டு திருப்பியும் சூடு பண்ணி திருப்பியும். ஸோ இதெல்லாம் டெக்னிக்ஸ். இப்போ எல்லா டெக்னிக்கோட முன்னேற்றத்தையும் படிச்சாச்சு. அடுத்ததாக அந்த ப்ராசஸ் இது எந்தெந்த எப்படி பண்றாங்க, இந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி எப்படி பண்றாங்கங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் இத படிச்சுக்கிட்டு இருங்க. ஓகே. தேங்க் யூ.